ஹாய் மக்களே, தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்னு ஒரு பையன் இறந்துருக்காப்புல. என்ன காரணம் கேட்டிங்களா? நீங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அந்த பையனை காப்பாற்றினா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் காப்பாற்றாத காரணம் எதுக்கு இறந்து போனாப்புலன்றத சொல்கிறேன் நான். பாம்புக்கு 4 மணிக்கு காலையில் 4 மணிக்கு கடிச்சிருக்கு. அந்த பாம்பு அவர் கடிச்சது ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. ஆஸ்பத்திரி போனால் அங்கே வந்து ஆள் இல்லைன்ருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. அங்கேயும் வந்து ஆள் இல்லைன்ருக்காங்க. மூணாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அந்த மருந்து முறிக்கிறதுக்கான விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து மட்டும் போட்டிருக்காங்க. அவங்ககிட்டையும் மெடிசன் கிடையாது. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனோன்னா அடுத்த நாள் போய் இறந்து போயிருக்காப்புல. இங்கே யார் காரணம்னு சொல்ல முடியல. கவர்மெண்ட்டுக்கு அசால்ட்டாக இருந்த கவர்மா, இல்லை ஆஸ்பத்திரி ஒர்க் பண்ணவங்க, ஜீப் டாக்டர் எல்லாருமே வந்து அசால்ட்டாக இருந்தனால யாரை குறை சொல்கிறதுனே தெரியல. இங்கே வந்து இத்தனை ஆஸ்பத்திரிலையும் மருந்து இல்லைன்னா அந்த ஊரை சுற்றி இருக்க பூரா காடு தாங்க. ஆனால் அங்கே பாம்புலாம் இருக்கும், அதிகமாக இருக்கும். பாம்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஊர் ஆஸ்பத்திரியில் விஷம் முறிக்கக்கூடிய மருந்து அந்த ஊரில் இல்லைண்டா எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? ஒரு பையனோட உயிர் போச்சு. யாருடைய தப்புன்னு யாரையும் சொல்ல முடியலை. மக்களே கவனமாக இருங்க.